அவர வந்து டான்ஸ் ஆட தெரியாதுன்னு கிண்டல் பண்ணுறோம், இரட்டை அர்த்தங்கள்ல பேசுவாருன்னு சொல்லுவோம். அந்த மாரிலாம் நெறையா சொல்லுவோம். ஆனா, அவர் வந்து சமூக சிந்தனையில, சமூக மாற்றத்துக்காக, பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக, பெண்களுடைய பார்வையவே வேறு கோணத்துல மாத்துவதற்காக செயல்பட்ட செயல் இருக்கு இல்லையா? ஒரு புரட்சின்னு தான் சொல்லணும். பத்திரின்னு சொன்னதும் இத்தனை பேருக்கு பேர் சொன்னீங்கல்ல, யாராவது ஒருத்தராவது உங்க அம்மா பேரு இல்ல உங்க சம்சாரத்து பேர் சொன்னீங்களா? உள்மனது ஆசைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்படி கனவுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த வேகம்ன்றது இருக்குல்ல, அது நிறைவேறல. அவர் அந்த படம் எடுக்கிறது தான் அவருடைய பெரிய கனவே. அவர் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு, நான் திரும்ப ஒரு வளம் வரணுங்க, பழைய மாரி நான் வளம் வரணுங்க, அதுக்கு தயாராகணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. திரும்ப நம்மளுடைய காலம் உருவாகணும், இந்த திரையுலகத்துல திரும்ப நம்ம ஒரு அடுத்த செகண்ட் இன்னிங்ஸ் நான் பண்ணணும், ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஒரு கழிவறை இருக்குல்லையா, பாத்ரூம், அதில் ஒரு செல்ஃப் அடித்து வச்சு அதில் புக் வச்சுருப்பார். இந்த கழிவு நீக்கிற நேரத்தை கூட வீணாக்காமல் படிக்கக்கூடிய ஒரு மனிதன். அப்படி ஒரு மனிதனை நீங்கள் வந்து ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். BCA Cyber Security, AI and ML, BBA Digital Marketing, FinTech and Digital Banking போன்ற Industry 4.0 courses ஜாயின் பண்ண JNN College of Arts and Science, Redis, சென்னை. வணக்கம் பிரதர். வணக்கம். பாக்கியராஜ் சார் இறந்தது வந்து மிகப்பெரிய இது என்னென்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஜூன் மாதம் எடுத்தோடனே பாரதிராஜா சார் டக்குன்னு உடனே அவரோட சிஷியனான பாக்கியராஜ் சார் அப்படிங்கிறப்ப திரைத்துறையினர் எல்லாருக்குமே பயங்கர சோகம். அதை விட அவங்க கூட இருந்தவங்க நிறைய பேரை நம்ம பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ஷேர் பண்ணும்போது அது ரொம்பவே வருத்தமாக இருக்குது. உங்களோட பழகிய அனுபவங்கள் என்ன? என் பேர் வந்து கவிஞர் ழகரம். நான் கவிஞர் ழகரம்னு சொல்கிறதுக்கு காரணமே இயக்குனர் பாக்யராஜ் அவங்க தான். ஏன்னா நான் வந்துட்டு என்னுடைய கவிதை புத்தகம் குறும்பான ஒரு கவிதை புத்தகத்தை எழுதிட்டு ஒரு 9.5 ஆண்டுகளாக வெளியிட முடியாமல் போராடிக்கிட்டு அப்புறம் சில சிறப்பு விருந்தினர்கள்ட்ட அணிந்துரை வாழ்த்துறைகள் வாங்குறதுக்காக போயிட்டு இருந்தேன். அப்படி நான் வந்து முதல்ல இயக்குனர் பாரதி ராஜா அவங்களுடைய அலுவலகம் போயிட்டு என்னுடைய புத்தகத்தை கொடுத்து இது மாதிரி வாழ்த்துறை வேணும்னு கேட்டிருந்தேன். அதை கொடுத்த அடுத்த நிமிடமே நான் கிளம்பிட்டு நேராக இயக்குனர் பாக்யராஜ் அவங்களுடைய அலுவலகத்துக்கு வந்து இந்த மாதிரி வாழ்த்துறை வேணும்னு சொல்லி இது பண்ணேன். அப்போது அங்கே துளசின்னு ஒரு உதவியாளர் இருந்தார் அவருக்கு. அப்போது அவர்கிட்ட நான் போய் இது மாதிரி இவரை பார்க்கணும், வாழ்த்துறை வேணும்னு கேட்டிருக்கும்போது, உள்ள சார் கம்போசிங்கில் இருக்கார், கொஞ்சம் இருங்க நான் சொல்கிறேன்னொன்னே அப்புறம் அவங்க சொன்னாங்க. அப்புறம் அந்த துளசி சொன்னோன்னே இது மாதிரி ழகரம்னு ஒருத்தராக வந்து கவிதை புத்தகத்துக்கு வாழ்த்துறை கேட்டு வந்திருக்காரு அப்படின்னோடனே, அவர் ழகரம்னு ஒரு பேர் கேட்டோன்னே அவர் வியந்து போய் வெளியே வந்தாங்க இயக்குனர். வெளியே வந்துட்டு அப்புறம் என்னுடைய கவிதை புத்தகத்தை 4-5 வரிகள் அந்த ஏற்கனவே கொடுத்துட்டேன், துளசின்ற பையன்கிட்ட கொடுத்துட்டேன். கொடுத்தோன்னே அவர் நேராக உள்ளே போய் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு 4-5 கவிதைகளை வாசித்து பார்த்துட்டு, ழகரம்னு பேர், ஒரு கவிதையை வாசித்து பார்த்துட்டு அவர் உடனே வெளியே வந்தாங்க. வந்துட்டு யார் நீங்கள் என்ன அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி நான் எங்கள் அப்பா வந்துட்டு உங்கள்கிட்ட உதவியாளராக ஆகணும்னு சொல்லிட்டு இதே அலுவலக வாசலில் நின்றுருக்காங்க. நான் இப்போ வந்திருக்கேன். இப்போது எனக்கு வந்து ஒரு 9 ஆண்டுகளாக அதை புத்தகம் வெளியிட்டு நான் இசைக்கல்லூரி மாணவர். நான் இசைக்கல்லூரி முடிச்சுட்டு இப்போ கவிதைகள் இது பண்ணிட்டு பாடல் எழுதிக்கிட்டு இருக்கேன், தனிப்பாடல் ஆல்பம் சாங்லாம் எழுதிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி இருக்கேன், உங்கள்கிட்ட ஒரு வாழ்த்துறை வாங்கணுன்றதுக்காக வந்திருக்கேன்னு சொன்னோன்னே, பாட்டு எழுதுவீங்களா அப்படின்னாரு. ஆமாம், பாடல்லாம் எழுதியிருக்கேன், ஆல்பம் சாங் வந்திருக்கேன். மெட்டு கொடுத்தா எழுதுவீங்களான்னாரு. உடனே ஹார்மோனியத்தில் மெட்டமைச்சு எனக்கு கொடுத்து, ஃபஸ்ட்டு மீட்டிங்கு உடனே அவங்க மெட்டமைச்சு கொடுத்து அந்த துளசியை கூப்பிட்டு இவர் குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுங்க, சாப்பிட கொடுங்க, அவர் உட்கார வைங்க, பேப்பர் பெனெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி உட்கார வச்சு டக்குன்னு மெட்டு கொடுத்தாரு. மெட்டு கொடுத்துட்டு அந்த மெட்டுக்கு எழுத சொன்னாங்க. நான் எழுதினேன். எழுதிட்டு அப்புறம் நான் உள்ளே கொண்டு போய் துளசி கொடுத்தாரு. அப்போ எனக்கு டீலாம் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு உள்ளே போய் கொடுத்தோன்னே உடனே அவர் உள்ளே வர சொல்லுங்கன்னு கூப்பிட்டோன்னே, எப்படி எழுதுனீங்க அப்படின்னா, நான் இசைக்கல்லூரி படித்ததுனால கொஞ்சம் மெட்டுக்கு எழுதுகிற ஒரு பக்குவம் எனக்கு கிடைச்சிது, அதன் மூலமாக எழுதினேன், பாடி காட்ட முடியுமா அப்படின்னாரு. நான் அதே சந்தத்தில் பாடி காமிச்சேன். எப்படி இவ்வளோ திறமைகள் வச்சுருக்கீங்க அப்படின்னு ஒரு வியந்து சொன்னாங்க. இல்லை, நான் உங்களை முன்னாடியே சந்திக்கணும்னு நினச்சேன். நான் 2014 சென்னை வந்துட்டேன். இப்போ நான் 2023 தான் நான் அவரை போய் சந்தித்தேன். வந்துட்டேன். இருந்தாலும் என்னுடைய அப்பா உங்ககிட்ட வரணும்னு ஆசைப்பட்டாங்க. அது நடக்கலை, காலங்கள் சரியில்லாமல் போயிடுச்சு.
இப்போது உங்ககிட்ட நேரடியாக வந்து கற்றுக்கிறதுக்கும் எனக்கு ஓரளவு தெரியும், இந்த மாதிரி சின்ன சின்னது தெரியும், இதை நீங்கள் எனக்கு கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க, என்னுடைய திறமைகளை கொஞ்சம் சரியாக வழி நடத்துங்கன்ற மாதிரி வரணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் வெவ்வேறு இடங்களில் நான் வந்து நிறையா கற்றுக்கிட்டு, முன்னாடி விஜய் டிவி ஜீ தமிழ்லாம் ஸ்கிரிப்ட் ரைட்டரெலாம் வேலை பார்த்துருக்கேன். அங்கெல்லாம் இருந்துட்டு அப்புறம் படங்களுக்கு டைலாக்லாம் எழுதியிருக்கேன். நாயாடின்னு ஒரு படம் வசனம் எழுதினேன். அது படம்லாம் வெளியானது, திரையரங்கிலே வெளியாகிடுச்சு. இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் என்னை நான் புதுப்பிக்க மெருகேற்றுவதற்கு நான் அடுத்த கட்டம் போகிறதுக்காக நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி உங்கள் நம்பர்லாம் கொடுத்துட்டு போங்க, நான் உங்களுக்கு பேசுகிறேன்னாரு. ஒரு நாளில் 2 நாள்லேயோ திரும்ப ஃபோன் பண்ணார். இரவு ஒரு 10 மணிக்கு பேசினார். நான் பாக்யராஜ் பேசுகிறேங்க அப்படின்னாரு. எனக்கு ஒரே ஆச்சரியம், என்ன அவரே பேசுகிறாரு என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன ஏதுன்னு கேட்டு, எனக்கு அந்த நேரத்தில் என்ன அறியாமல் ஒரு அவர் சாருன்னு கூப்பிட்றதா, அண்ணன் கூப்பிட்றதா, ஐயான்னு கூப்பிட்றதா அப்படின்னா சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு பதட்டத்தில் நான் பேசினேன். அப்புறம் காலைல 11 மணிக்கு வாங்க அப்படின்னாங்க. அப்புறம் 11 மணிக்கு போனால் கம்போசிங் பண்ணாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தபேலா, டோலக்கு, ஹார்மோனியம், சாரு இதெல்லாம் வாசிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க, நான் இருக்கேன். பேப்பர் பெனெல்லாம் எடுத்து வந்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து இப்படி அப்போ ஒரு மெட்டு போட இப்படி தான் எழுதணும் வைக்கணும்னு சொல்லி பயிற்சி கொடுத்து, அந்த பயிற்சி வந்து கிட்டத்தட்ட காலையில் 11 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா இரவு 2 மணி 3 மணிக்கெலாம் 2 மணி 3 மணி கூட ஒரு சில நேரங்கள் ஆகும், அது 2 மணிக்கு முடிஞ்சிடும். இந்த பயிற்சி தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் மெருகேறி பெரிய பெரிய இசையமைப்பாளர்கள்ட்ட நான் இப்போ பாடல் எழுதுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே இப்படி ஒரு வாய்ப்பு சாரோட பக்கத்தில் இருந்து அவர் கம்போஸ் பண்ணால் நம்ம மெட்டு எழுதுறதுக்கான அந்த வாய்ப்பை எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு அது? என்னன்னா நம்ம ஏன்னா ஒரு வாய்ப்பு தேடி போகிறீங்க அப்படிங்கிறப்ப அந்த வாய்ப்பு உடனே கிடைக்குது அப்படிங்கிறப்ப எப்படி இருந்துச்சு? அதான் நம்ம பல நாள் போராட்டம் வந்து இருக்குது. எங்கள் அப்பாவுடைய கனவு லட்சியம்லாம் அவர்கிட்ட போகணுன்றது தான். என் குடும்பமே பெரிய ரசிகர்கள் அவருக்கு. எனக்கு கிடைச்ச உடனே நம்ம வாழ்க்கையிலே வந்து நம்ம ஒரு பெரிய விருது கிடைச்ச மாதிரி, நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போயிட்டோம், நம்ம திரைத்துறையை நம்பி வந்து ஏமாறல, நம்ம வந்து உண்மையிலே வெற்றி பெற்றுவோம், அந்த ஒரு வெற்றியாளர்கள் சாதனையாளர்கள் பட்டியலில் நம்ம பேர் கட்டாயம் இடம் பெற்றுன்ற நம்பிக்கை எனக்கு வந்தது அந்த நொடி. இப்போ அப்பாவுக்கு கிடைக்காதது, அப்பா கிட்டத்தட்ட எத்தனை வருடங்களோ திரு பாக்கியராஜ் சார் அவரோட பயணிக்கணும் அப்படிங்கிற ஆசை முதல் சந்திப்புலேயே உங்களுக்கு நடந்தது எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு? அது வந்து அதான் சொல்லுவாங்களே, ஒரு பல நாள் ஆசை நிறைவேறின மாதிரி என்னுடைய தந்தையினுடைய ஆசை எனக்கு கிடைச்சது நிறைவேறினது வந்து அதான் எண்ணம் போல் வாழ்க்கைம்பாங்க. எதை நம்ம நினைக்கிறோமோ அது அதுவாகவே மாறுகிறோம் அப்படிம்பாங்க. எதை நினைக்கிறோமோ அது கட்டாயம் நமக்கு கிடைக்கும், இந்த பிரபஞ்சம் நமக்கு அதுக்கான சூழலை வாய்ப்பை அமைச்சு கொடுக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் அப்படியே தான் நான் அதை பார்க்குறேன். ஏன்னா என்னுடைய தந்தை ஆசைப்பட்டு அவர் வாசலில் நின்றுட்டு அது ஒரு 30 ஆண்டுகள் கழித்து நான் உள்ளே போகிறேன்னா, 30 ஆண்டுகள் தவம்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு குடும்பத்துடைய தவம் ஒன்று இருக்குல்ல, அதுதான். எங்கள் அப்பா அடிக்கடி திரைக்கதையில் அவர் இப்படி பண்ணிட்டார் அதை பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சின்ன வயசில். எனக்கு அது புரியவே இல்லை. ஒரு குறிப்பிட்ட வயது வந்ததுக்கு பிறகு தான் இவர் இவ்வளோ பெரிய ஆளான்றதை புரிஞ்சிக்கவே எனக்கு ஒரு பக்குவமும் ஒரு தெளிவும் வர்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது தேவைப்பட்டது. அதுக்கு பிறகு நம்ம ஒரு இவ்வளோ பெரிய ஆள்கிட்ட சாதாரணமாக போய் நின்றக்கூடாது, எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க அப்படின்னு போய் நின்றக்கூடாது. ஏதாவது 1 2 தெரியுங்க, இது மாதிரிலாம் இருக்குது, இது சரி பண்ணுங்க, நான் சரியான பாதையில் தான் போகிறேனான்றது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நாங்கள் அப்படியே. இப்போ ஒரு 30 ஆண்டுகள் ஒரு குடும்பத்தோட கனவு, 3 ஆண்டுகள் நீங்கள் அவரோடய பயணிக்கிறீங்க, 2023 to 26. அந்த 30 ஆண்டு கால ஏக்கம் அந்த 3 ஆண்டு காலம் எப்படி அமைஞ்சுது அவரோடைய பயணிச்சது? பார்த்தீங்கன்னா ஒரு சொந்த தகப்பன் போல தான் அவர் எனக்கு. இப்படி சொல்லிட்டாரு, இந்த முதல் சந்திப்பில் இந்த பாடல் எழுதியாச்சு, உங்கள் தொடர்பு எண் கொடுத்துட்டு போங்க, நம்பர் கொடுத்துட்டு போங்கன்னாரு. அப்புறம் எனக்கு அவரே பேசினார், சீக்கிரம் வாங்கினார். அதுக்கப்புறம் தொடர்ந்து நாங்கள் பயணித்தோம். அப்புறம் திரைப்படங்களை பார்க்க வைப்பார், கூடவே உட்காந்து பார்ப்பார், திரையரங்கள் கூட்டி போவார். படம் எடுக்கிறது எப்படின்றது, திரைக்கதை எப்படின்றது, இது எல்லாமே எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாரு. ஒரு குழந்தைக்கு வந்து நம்ம கைப்பிடிச்ச ஆவணா சொல்லி கொடுப்போம் பார்த்தீங்களா, அதுபோல் எனக்கு இந்த திரை உலகத்தை பற்றி இதுதான்றதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. இப்போது சிவசங்கர்ன்ற பேரை லகரம்னு மாற்றி தமிழ் மீது உள்ள பற்றோடு இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கெசட்லாம் மாற்றி, அரசிதழ்லாம் மாற்றிட்டு ஆதார் அட்டை எல்லாமே லகரம்னு மாற்றிட்டீங்க, இவ்வளோ இதாக இருக்கீங்க, உங்களை அடுத்த தமிழ் படிக்கணும்னு எண்ணங்கள் இருக்கான்னு கேட்டார். இல்லை, ரொம்ப ஆசையாக தான் இருக்குது, அதுக்கான சூழல் இல்லாமல் இருக்குது அப்படின்னோன்னே பச்சையப்பன் கல்லூரியில் முதுகலை தமிழ் படிக்க வச்சு அந்த செலவுகள்லாம் அவரே ஏற்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கவிதை புத்தகம் வாழ்த்துறைக்காக தானே போயிருந்தேன்,
அவர் பார்த்துட்டே இருந்தார். எனக்கு வாழ்த்துறை வரல. ஆனால் என்னை கூப்பிட்டு பயிற்சிகள்லாம் கொடுத்துட்ருக்காரு. இன்னைக்கு வாழ்த்துறை கொடுத்துருவாரா, புத்தகத்தை எப்படா வெளியிடுறது, ஏன்னா ஏற்கனவே 9.5 ஆண்டுகள் ஆயிடுச்சு, என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது நான் ஒரு முடிவு பண்ணி 19/10 பிறந்தநாள் எனக்கு. அக்டோபர் 19ஆம் தேதி எனக்கு பிறந்தநாள். என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு என்னுடைய புத்தகம் வெளியிடலான்னு இருக்கேன், நீங்கள் இந்த வாழ்த்துறை கொடுத்தா நல்லா இருக்குன்னு ஒரு தயக்கத்தோடு கேட்குறேன். அப்போ என்கிட்ட ரொம்ப நெருக்கமாயிட்டார். ரொம்ப நெருக்கமாகி நம்ம ஒரு தந்தை மகன் போல் ஆயிட்டார். எங்கே போனாலும் கூட்டி போவார், காரில் கூட்டி போவார், வருவார், சாப்பிடும்போது வச்சுருப்பார், ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் நாங்கள், அந்த மாதிரிலாம் வச்சுருப்பார். அவர் வீட்டிலேயே டைனிங் டேபிளில் உட்கார வச்சு சாப்பிட வைப்பார். அப்புறம் கீழே ஆஃபீஸுக்கு வந்துட்டாருன்னா சாப்பாடெலாம் கீழே வர வச்சு எங்கள் எல்லாரையும் கூட்டமாக நாங்கள் அசிஸ்டன்ட்ஸ் எல்லோரும் ஒன்றா உட்காந்து அவரோட சேர்ந்து சாப்பிடுவோம். அந்த மாதிரி நெருங்கி பழகிட்டார். அந்த மாதிரி அவருடைய தட்டில் என்ன சாப்பாடு இருக்கோ அது எங்களுக்கும் இருக்கணும்னு நினைப்பார். நினைக்கிறது மட்டும் இல்லாமல் அது இல்லைன்னா அவ்வளோதான், அந்த நேரத்தில் பயங்கர கோவப்பட்டுருவார். என்ன அவர் பத்தலை, அது எங்கே அது அப்படின்னு சொல்லி அவர் தட்டிலேருந்து எடுத்து வைப்பார். அது அந்த மாதிரி எல்லாம் பண்ண ஒரு மனிதன். அப்படி நெருங்கிட்டோம். அப்போ அந்த புத்தகத்தை வெளியிடுறதுன்னா அவர் குறித்து வச்சுக்கிட்டார். அக்டோபர் 19 குறிச்சிட்டாரு. சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டாரு. அப்புறம் நான் பார்த்துக்கலான்னா என்ன சொல்கிறாரு என்னன்னு ஒரு பதட்டத்தில் ஒரு இதில், ஏன்னா முதல் புத்தகம் ஒரு இப்படி இருக்குன்றேன். இப்படி இருக்கும்போது அப்புறம் என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கீங்கன்னாரு. இந்த ஒரு அரங்கங்கள்லாம் பிடிக்கிறதுக்கு பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் ஒன்றும் யோசிக்காதீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே பாம்குரோவில் ஒரு அரங்கம் ஏற்பாடு பண்ணி அவரே ஆட்களை கூட அனுப்பிச்சு அவரே சிறப்பு விருந்தினருக்கு அவரே பேசி, கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள், அருண் பாரதி அண்ணன், விவேகா அண்ணன், இவங்களுக்கெல்லாம் அவரே பேசி வர வச்சு, யுகபாரதிக்கு பேசினாங்க. நான் அந்த சூழல் வர முடியல. யுகபாரதி அண்ணன், பார்த்திபன் இவங்களுக்கெல்லாம் பேசினாங்க, லிங்குசாமிக்கெல்லாம் பேசினாங்க. இவங்களால அந்த நேரத்தில் வர முடியல. இந்த மாதிரியெல்லாம் அது பேசி வர வச்சு அவங்களே அந்த புத்தகத்தை வெளியிடுறதுக்கு ஏற்பாடு பண்ணி, நான் ஏதோ சிறப்பு விருந்தினர் மாதிரி இங்கே போயிட்டுருக்கேன். அவங்க பார்த்தா நாற்காலி போடுறாங்க, பதாகை அடிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, பரபரப்பாகுது அந்த இடமே. பார்த்தா ஆட்கள்லாம் வர்றாங்க போகிறாங்க. எனக்கு ஒரு, ஏன்னா நம்ம வந்து உதவியாளராக வேலை பார்த்து இருந்துட்டு நமக்கு 4 பேர் வேலை பார்க்குறாங்க, நம்ம ஒரு பின்பமாக நிற்கிறோம், புத்தக வெளியிடுறோம், ஒரு அந்த பின்பத்தை உருவாக்கி அந்த அங்கீகாரத்தை கொடுத்து நம்மளை மேலேற்றி காமிச்சு, அதை தினத்தந்தி, தினமலர், தினமணி இதிலெல்லாம் அந்த இதை வெளியேற வச்சு புத்தகத்துக்கு மதிப்புரை வர வச்சு என்னை ஒட்டுமொத்தமாக மாற்றி ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொண்டு வர வச்சு, பெரிய பெரிய இசையமைப்பாளர்களுக்கெல்லாம் பேசி இந்த மாதிரி நம்மள்ட்ட இருக்காருன்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் வந்து பரிந்துரை பண்ணி அடுத்தடுத்த வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து படிக்கவும் வச்சுட்டு எல்லாம் பண்ணி இப்படி ஒரு பெரிய பயணம் உருவாக்கி கொடுத்தாரு. இப்போ தந்தை மாதிரி அப்படிங்கிற மாதிரி இருந்த மாதிரி ஒரு தந்தையாகவே செயல்பட்டிருக்காரு. உண்மை. இப்போ ஒரு எம்ஏ தமிழ் படிக்க வைக்கணுங்கிறது தந்தையால் மட்டும்தான் முடியும். இந்த மாதிரி ஒரு விழா ஏற்பாடு பண்ணி அதை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு உன்னால் முடியாதுப்பா நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது தந்தை மாதிரியில் ஒரு தந்தையாகவே. கட்டாயம். இது எனக்கு மட்டும் இல்லை, அவர்கிட்ட போய் சேர்ற எல்லா உதவியாளருக்கும் அவர் தந்தை தான், தந்தையாகவே தான் இருப்பார். இப்போ வந்து என்னை படித்து முடிச்சுட்டு ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி அந்த சான்றிதழ்லாம் காமிச்சேன். ரொம்ப மகிழ்ச்சி அவருக்கு. நம்ம ஒருத்தனை படிக்க வச்சோம், வீணாகலை, அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டுட்டு பிஹெச்டி பண்ணலான்னு இருக்கேன். சரி பார்த்துக்கலாம், முனைவர் பட்டம் பண்ணிக்கலான்னு சொல்லி என்னை இப்போது சென்னை பல்கலைக்கழகம் மூலமாக பச்சை கல்லூரியில் சேர்த்து இப்போ நான் அதில் படிச்சிட்ருக்கேன். நான் ஆய்வு மாணவனாக நான் வந்து கல்லூரியில் இருக்கேன். அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியில் இருந்தார். நான் அடிக்கடி போய் சந்தித்து பேசிகிட்டு இருந்தோம். திடீர்னு இப்படி ஆனோன்னு எங்களால் அதை ஏற்றுக்கவே முடியல. ஓகே, அந்த நிகழ்வில் நம்ம பாக்கியராஜ் சாரை நிறைய பேர் வாழ்த்தியெல்லாம் பார்த்துருப்போம். உங்கள் வீடியோவில் நான் பார்த்தேன், அவர் உங்களை வாழ்த்தி இப்படி நல்ல திறமையான பையன், இந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடித்தது அப்படின்லாம் சொல்லும்போது அது ஒரு மாணவனாக எப்படி இருந்துச்சு அந்த டைமில்? பொதுவாக ஒரு படைப்பாளிக்கு, எல்லா படைப்பாளிகளுக்குமே எப்படின்னா, தான் படைக்கிறது படைப்புன்றது புரியும், நல்லா இருக்குன்னு தோணும். நம்ம 10 வார்த்தை யோசிச்சுட்டு தான் இந்த வார்த்தையை எழுதுவோம். ஒரு கதை காட்சி எழுதுறது எல்லாமே அதை ஒரு அதில் பெரிய ஆளாக இருக்கக்கூடியவங்க நம்ம வாழ்த்தும் பொழுது, அதில் சிறந்து இருக்கக்கூடியவங்க வாழ்த்தும் பொழுது தான் நம்ம ஒரு படைப்பாளின்றதே முழுமை பெறக்கூடிய தருணம். இது எழுதுனதெல்லாம் கவிதையா இல்லையா, இது என்னன்னு தெரியலையே, நம்ம எழுதி வச்சுருக்கோமே, ஏன் அங்கீகாரம் கிடைக்கல, யார் நம்மளை ஏற்றுக்கலையே, ஏன் நிராகரிக்கிறாங்க, இப்படி நம்மளை சுற்றி இப்படி நடந்துகிட்ருக்கு, நம்ம கவிதை எழுத தெரியலையோ, இது கவிதையே இல்லையோன்ற குழப்பங்கள், தூக்கமின்மை இதெல்லாம் இருந்தது எனக்கு. அவர் அதை படிச்சுட்டு இது கவிதை தாங்க, நான் வெளியிட்டு தரேங்க, புத்தகமாக போடலாங்க, எல்லாம் பண்ணிக்கலாங்கன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அவர் அந்த கவிதைகள்லாம் குறிப்பிட்டார். வந்து பார்த்திங்கன்னா,
ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு ஆசான்னு ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அதெல்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு. ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு ஆசான் அப்படின்னோடனே ஆமாம் அப்படின்றத இந்த மாதிரி சின்ன சின்ன கவிதைகளாக தான் 3 வரி 4 வரிகள் இருக்கும். இது எல்லாத்தையும் ரொம்ப சிலாகித்து போய் அவர் வந்து பார்த்தாரு. ஓகே, நீங்களும் ஒரு வசனகர்த்தாவாக இருந்திருக்கீங்க. அப்படிங்கிறப்ப சாரோட பழைய படங்கள் உள்ள வசனம்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்போ உள்ள அந்த பாலியல் கல்வி அதெல்லாம் படத்தில் இருக்கணும், மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அதுலேயும் ரொம்ப காமெடியாக இந்த ஜாக்கெட்டை கொஞ்சம் மாட்டி விடுங்களேன் அப்படின்னு சொல்கிறப்ப, ஹே எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, கல்றதா இருந்தால் மட்டும் சீக்கிரம் வந்துடுங்க அப்படி அந்த மாதிரி வசனங்களில் எந்த வசனங்கள் ரொம்ப ஈர்த்தது? அவருடைய வசனங்கள்லாம் ரொம்ப ஈர்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அவரை வந்து டான்ஸ் ஆட தெரியாதுன்னு கிண்டல் பண்ணுறோம், இரட்டை அர்த்தங்களில் பேசுவார்னு சொல்லுவோம், அந்த மாதிரிலாம் நிறையா சொல்லுவோம். ஆனால் அவர் வந்து சமூக சிந்தனையில் சமூக மாற்றத்துக்காக, பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக, பெண்களுடைய பார்வையவே வேறு கோணத்தில் மாற்றுவதற்காக செயல்பட்ட செயல் இருக்கு இல்லையா, ஒரு புரட்சின்னு தான் சொல்லணும். என்னென்னா, நான் ஒரு 2 பத்தினி பேர் சொல்லுப்பா அப்படின்னு சொன்னோன்னா ஒவ்வொருத்தன் பேராக சொல்லுவாங்க. உன் வீட்டில் உள்ள பெண்கள் மனைவி, உன் வீட்டில் உள்ளவங்களாம் வந்து பத்தினியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போது நம்ம பத்தினி பேருன்னா இவங்க தான் வரலாற்றில் இடம் பிடிச்சவங்க மட்டும்தான் அப்படின்றது இல்லை. நம்மளுடைய அம்மா, மனைவி, தங்கச்சி, அக்காவும் பத்தினின்றதை நம்ம ஏன் சொல்ல மறுக்கிறோம்? அதை நம்ம வீட்டு பெண்களை நம்மளே இழிவுபடுத்துகிற மாதிரி இல்லையா அப்படின்ற வசனங்கள்ல நான் ரொம்ப நேசிப்பேன். ஏன்னா அவருடைய படங்களில் அது ஒரு படம்னா ஒரு கலவையாக தான் நகைச்சுவை எல்லாம் இருக்கிறது தான் ஒரு படம், ஒரு காதல் காமம் இருக்கிறது எல்லாம். ஆனால் அந்தந்த இடங்களில் கேட்டார் போல் அதை வந்து சரியாக வச்சுருப்பார். இப்போ 2023 தான் சாரை வந்து பார்த்தீங்க, 26 சார் இறந்து போயிட்டார். அப்படிங்கிறப்ப ரொம்ப ஷார்ட் பீரியடு, ஒரு 3 இயர்ஸ் தான். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த 2015-16 காலங்கள்லேயே அவரோட பயணிச்சிருந்தா ஒரு 10 வருட காலம் நிம்மதியாக அவரோட பயணித்திருக்கலாங்கிற அந்த ஒரு ஏக்கம் இருக்குது. கட்டாயம் இருக்குது. நான் 2014 தான் சென்னை வந்தேன் இல்லையா, 2014 வந்து படிக்கிறதுக்காக வந்தேன். அப்போவே வந்திருக்கணும்னு தோணுது. இப்போ லாங் பீரியடா? ஆமாம். எல்லா அம்மாவும் இருந்திருக்காரு. எங்கள் அப்பா அம்மாவை கூப்பிட்டு பேசி, வயசு தம்பிக்கு ஆகிட்டுருக்கு, என்ன பண்ண போகிறீங்க, கல்யாணத்துக்கெலாம் என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள், நம்ம அதெல்லாம் கூட பண்ணிக்கலாம் அப்படின்லாம் ஒரு ஒரு ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ற யோசனையெல்லாம் ஒருத்தருக்கு வருதில்ல. அசிஸ்டண்டாக இருக்கான், வயலுக்கு வந்தான் போனான்ற மாதிரி இல்லாமல், வயசாகிட்டுருக்கு, என்ன பண்ணுறீங்க, என்ன செய்கிறீங்க அப்படின்னு ஒரு திருமணத்தை பற்றி பேசணும், எங்கள் அப்பா அம்மாவை கூப்பிட்டு பேசணும்னு என்ன இருக்குது, அதெல்லாம் அவர் செஞ்சுருக்கார். ஒரு மகன் மாதிரி. அந்த நிமிடங்கள்லாம் மறக்க முடியாது. சில நேரங்களில் அவர் பேசின பதிவுகள்லாம் என்கிட்ட இருக்குது. என்னென்னா, சிலது அவர் எழுதுவார், எழுதிட்டு அதை டைப் பண்ணி கொடுக்க சொல்லுவார், தட்டச்சு பண்ணி தர சொல்லுவார். சில வார்த்தைகள்லாம் புரியாது, அவர் பேசி வாய்ஸ் நோட்டாக அனுப்புவார். அந்த குரல் நாங்கள் கேட்டுட்டு தட்டச்சு பண்ணி கொடுப்போம். அப்புறம் பாக்கியால் என்னை வேலை வச்சுருந்தார். இணையத்தில் பாக்கியம் நடத்தினார், இணைய வழி பாக்கியம் நடத்தினார். அந்த பாக்கியால் கேள்வி பதிலுக்கெல்லாம் என்னை குழுவில் வச்சுருந்தார். இப்போ கேள்வி பதிலாம் நான் எழுதுறதுக்கு வைக்கிறதுக்கெல்லாம் என்னை கூட வச்சுருப்பார். அப்புறம் கேள்வி என்ன வந்திருக்கு அதை படிங்க, அதுக்கு என்ன பதில் எழுதலான்றதை பார்க்குறது. நான் கல்லூரி போயிட்டு சாயங்காலம் வந்துடுவேன், மத்தியானம் வந்துடுவேன். எனக்கு 1 மணி 2 மணி வரையும் கல்லூரி, 2 மணிக்கு அப்புறம் இங்கே சார் வீட்டுக்கு வந்து அலுவலகத்துக்கு வந்துடுவேன். சாப்பாடு தயாராக இருக்கும். நான் எப்போ போனாலும் எனக்கு சாப்பாடு இருக்கும், தயாராக இருக்கும். சாப்பிட்டுட்டு பாக்கியால் அந்த வேலை பார்த்துட்டு இருந்தோம். பாக்கியால் ஒரு பொறுப்பு கொடுத்து வச்சுருந்தாரு. இப்போ பாக்கியா நிறுத்திட்டாங்க, அவர் இறக்குறதுக்கு முன்னாடியே நிறுத்திட்டாங்க. அந்த தருணங்கள் வந்துட்டு அது வந்து நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ அவருடைய குரலை கேட்டு தான் உங்கள் வாழ்க்கையை தொடங்குச்சு. இப்போ அந்த குரல் கேட்க முடியலைங்கிற எவ்வளோ வருத்தம்? பெரிய வருத்தம். என்னென்னா, இப்போ நான் ஒரு சில படங்களுக்கு எழுதியிருக்கேன், பாடல் எழுதியிருக்கேன். அந்த படங்கள்லாம் விரைவில் அதை இசை வெளியீடு இதெல்லாம் பண்ணுறதுக்கான காலங்கள் உருவாகிட்டு இருக்கு. அந்த இசை வெளியீடுக்கெலாம் இவர் வருவார், நம்மளை பற்றி பேசுவார், அதெல்லாம் நான் நினச்சிருந்தேன். எதுவுமே இல்லாமல் போய் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னே தெரியாமல் ஆயிடுச்சு. அந்த தகவல் எனக்கு வந்து கேட்ட உடனே இது உண்மை கிடையாது, எவனோ பொய் சொல்லிகிட்டு இருக்கான், சும்மா ஏதோ சொல்கிறாங்கன்னு தான் நினச்சிட்டே இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தகவல் வர 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 என்னை அறியாமல் கண்ணில் தண்ணீர் வந்துக்கிட்டே இருக்குது. நான்
பரபரப்பாக இருக்கேன், எங்கே போகிறது என்னன்னு தெரியாமல். அப்புறம் போய் பார்த்தா அப்படி இப்பவும் அந்த மனசு ஏற்க மாட்டேங்குது அவர் இன்னும் இல்லை அப்படிங்கிறத. ஆமாம். என்னன்னா அவர் மேலே குளிச்சு கிளம்பி வருவார், நாங்கள் கீழே காத்துட்ருப்போம். அவர் கிளம்பி வர்றதுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோன்ற மனநிலையிலே நாங்கள் அங்கே உட்காந்துருக்கோம். இன்னொன்று, ஒரு மதியானம் நான் ஒரு 1/2 மணி நேரம் தூங்கிட்டு வரேன், நீங்களாம் சாப்பிட்டுட்டு இருங்கன்னு சொல்லுவார். ஒரு 1/2 மணி நேரம் தூங்கிட்டு வருவார்ல, அந்த மாதிரி அவர் தூங்கிட்டு இருக்காருன்ற மனநிலை தான் எங்களுக்கு இருந்தது. அதை எங்களால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா ஒரு உடம்பு சரியில்லாமல் இருந்து இறந்தார், திடீர்னு ஒரு படபடப்பாயிட்டார், நெஞ்சு வெளியில் இறக்குறாருன்னா நம்ம எப்படி நம்ம உணர்றது சொல்லுங்க? அவர் இல்லாத ஒரு அது ஏதோ கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி, ஒரு தண்ணி இல்லாத காட்டில் விட்டா ஒருத்தனுக்கு எப்படி இருக்கும்? ஒரு என்ன எதை சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி இருக்குது இந்த ஒரு சூழல். இந்த ஒரு விஷயத்தை நான் பண்ணிட்டு போயிட்டு சாரை நான் சந்திக்கணும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு கனவு இருந்துச்சா? என்னுடைய அடுத்த புத்தகம் வெளியிடுறதுக்கான முயற்சியில் இருந்தேன். அவர் கைப்பட எழுதின பேனாக்கள்லாம் நாங்கள் எடுத்து எழுதிக்குவோம். அவர் எழுதிட்டு வச்சு அதை நாங்களாம் எடுத்து எழுதுவோம். ஆனால் என்னுடைய பிறந்த நாளுக்கு நீங்கள் எழுதி பயன்படுத்தின ஒரு பேனா எனக்கு ஒரு பரிசாக கொடுங்கன்னு கேட்கலான் இருந்தேன். அது ரெண்டும் இல்லாமல் போயிடுச்சு. உங்கள் கவிதை வடிவிலாக இருக்கட்டும், உங்களோட இனி பாடல் எழுதுறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவர் பாக்கியராஜ் சாரோட அந்த தாக்கம் கண்டிப்பாக இருக்குமா? கட்டாயம். ஏன்னா இதை இப்படி தான் பண்ணணும்னு வழி நடத்தி கொடுத்த ஒரு மனிதன். இதுக்கு இப்படி தான் இருக்கணும், இது இவ்வளோ தான் இருக்கணும், இது இவ்வளோ பெருசாக இருக்கணும், இது சின்னமாக இருக்கணும், இந்த இடத்துல இவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்னு ஒவ்வொன்றா கைப்பிடிச்சி சொல்லி கொடுத்த மனிதன் இல்லையா? சில நேரங்களில் என்னை சார்னு கூப்பிடுவார், ஃபோன் பண்ணி, சார் எங்கே சார் இருக்கீங்க அப்படிம்பார். சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு, ஆஃபீஸில் தான் இருக்கேன் அப்படிம்பார். சார் வந்துடுறேன் சார், அவ்வளோதான். ஆஃபீஸ் வாங்கன்னு சொல்ல மாட்டார், ஆஃபீஸில் தான் இருக்கேன் அப்படிம்பார். வாங்க அப்படி. அதுபோல் ஒரு வாரம் வெளியில் படப்பிடிப்புகளோ வெளியூர்களுக்கோ நிகழ்ச்சிக்கு போயிடுவார். ஒரு வாரம் 2 நாள் போவார், வருவார், சூழலுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டு செலவு காசு கொடுத்துட்டு போயிருப்பார். இந்த 2 நாள் அவன் செலவு பண்ணியிருப்பான், ஒரு வாரத்தில் அது செலவாயிருக்குமே, அவன்கிட்ட காசு இருக்காதுன்னு சொல்லி திடீர்னு ஃபோன், அதான் கூப்பிட்டு, எங்கே இருக்கீங்க? ஆஃபீஸ் வந்துட்டேங்க, சென்னை வந்துட்டேங்க அப்படிம்பார். நான் அந்த வரேன் சார். நேராக போனால் கையில் பாக்கெட்டில் அப்படி பணம் வச்சு அனுப்பிச்சி விடுவார். நீங்கள் தான் ஒரு தந்தை தானே எந்தப்பா செலவுக்கு வச்சுக்கன்னு கொடுப்பாங்க, அது மாதிரி பாக்கெட்டில் வச்சு அனுப்பிச்சி விடுவார். பாக்கியராஜ் சாரை ரொம்ப நாளாக படம் பண்ணாமல் நிறைய இதில் பார்க்க முடியாமல் இருந்தோம், சில வேடங்களில் நம்ம பார்த்தோம். அப்படிங்கிறப்ப திரும்பவும் அவருக்கு படம் எடுக்கணும், தயாரிக்கணும், மியூசிக் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஆசை இருந்துச்சா? ஆமாம், அவர் 50வது விழா வச்சாங்க இல்லையா, அவருடைய சாதனை 50 ஆண்டுக்கு. அதில் அவர் அறிவிப்பு கொடுத்துருந்தார், இந்த மாதிரி நான் அடுத்து ஒரு படம் எடுக்க போகிறேன்ற அறிவிப்பு, நம்ம இயக்குனர் பண்ண போகிறேன்னு அறிவிப்பு கொடுத்துருந்தாரு. நாங்கள் அதுக்கெலாம் தயாராகிட்டு இருந்தோம். எப்போ சார் சொல்லிட்டீங்க, எப்போன்னு நாங்கள் தயாராகிட்டே இருந்தோம். கதையெல்லாம் தயார் பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்போ அவர் என்னென்னா, நான் தொடர்ந்து படங்களுக்கு நடிக்க ஒப்பந்தம் போட்டிருக்கேன், அந்த படங்கள்லாம் கொஞ்சம் நடித்து முடிச்சிடுறேன், நம்ம இடையில கதை தயாரிப்பு பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பார். கதைகள் பற்றி பேசிகிட்டு இருப்பார், இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பார், ஆலோசனை பண்ணிட்டு இருப்பார். கடைசியாக அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கதை தயார் பண்ணியாச்சு, அதுக்கு தலைப்பும் வச்சாச்சு, அந்த தலைப்பை பதிவு பண்ணுறதுக்கான தயாரிப்பும் செஞ்சாச்சு. கிட்டத்தட்ட கதை தயாராகிடுச்சு. இப்போது நான் அவங்க அங்கே நிறையா அவர் கூட இருந்த நெருக்கமான அசிஸ்டன்ஸுக்கு மட்டும் இந்த கதை தெரியும், அதோடைய தலைப்பு என்னன்னு தெரியும். ஒரு விரைவில் படம் ஆரம்பிக்கிறதா இருந்தது. சாரோட ஸ்டைல். ஆமாம், அவருடைய ஸ்டைல்லே, அவருடைய இதிலே தான், அந்த மாதிரி தான் நம்ம அவருடைய பாணியில் அவர் முழுக்க அவரே பண்ணுற மாதிரி, இயக்குனம் பண்ணுற மாதிரி இருந்தது. அதெல்லாம் வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதில் அவர்கிட்ட இருந்த பாடலாசிரியர்கள் இருக்காங்க இல்லையா, விஜய் அண்ணன் இருந்தாங்க, அருண் பாரதி அண்ணன் இருந்தாங்க. இப்போ நான் வாய்ப்பு தேடி போய் ஒரு இடங்களுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ இவங்க எல்லாருக்கும் அதில் பாடல் கொடுக்கணும் அப்படின்றது, பழைய உதவி இயக்குனர் அவர்கிட்ட இருந்தவங்க எல்லாம் ஒன்று சேர்த்து இதை பெருசாக எடுத்துகிட்டு போகணும், இதை அடுத்த கட்டமாக போகணுன்றது தான் அவருடைய ஆசை. அது நடக்காமல் போயிடுச்சு. சாரோட பயணங்கிறது நீண்ட பயணம் அப்படிங்கிறப்ப அதை சார் ஃபுல்ஃபில் பண்ணிட்டார்னு நினைக்கிறீங்களா? எல்லாத்துலேயுமே அவர் சக்ஸஸாக போயிட்டார், இல்லை இன்னும் நிறைய சாதிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது?
இல்லை அவர் சாதிச்சிருக்காரு எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உள்மனத ஆசைன்னு ஒன்று இருக்குல்ல, அப்படி கனவுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த வேகம்ன்றது இருக்குல்ல, அது நிறைவேறலை. அவர் அந்த படம் எடுக்கிறது தான் அவருடைய பெரிய கனவே, பெரிய இதே. அது நடந்திருக்கணும், அது இல்லாமல் போயிடுச்சு. அது ரொம்ப பெரிய வருத்தம் எங்கள் எல்லாருக்குமே. அது அது நடந்துருந்துச்சுன்னா அவருக்கு இந்த இந்த அவருடைய இன்னும் கொஞ்சம் அவருடைய நாட்கள் இன்னும் நீண்டு இருந்து இதெல்லாம் நடந்திருக்கும். அவர் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார், நான் திரும்ப ஒரு வளம் வரணுங்க, பழைய மாதிரி நான் வளம் வரணுங்க, அதுக்கு தயாராகணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அவருடைய அசிஸ்டன்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்க்க வருவாங்க போவாங்க, அவங்க எல்லார்ட்டையுமே சொல்லிகிட்டு இருப்பார், திரும்ப நம்ம வரணும், திரும்ப நம்மளுடைய காலம் உருவாகணும், இந்த திரையுலகத்தில் திரும்ப நம்ம ஒரு அடுத்த செகண்ட் இன்னிங்ஸ் நான் பண்ணணும், ரெடி பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருப்பார். அவரோட நான் காரில் பயணிக்க வரோம் இல்லையா, மகிழ்வுந்தில் போகும்பொழுதெல்லாம் திடீர்னு ஏதோ ஒரு பாட்டு கேட்கும்போது, இது 2/4 பாட்டுங்க, இது 6/8 இந்த தாளம், 6/8 தாளத்தில் நம்ம ஒரு மெட்டு போவோம், இப்படித்தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் வந்து பாருங்கள், ஒரு நொடி கூட வீணாக்க மாட்டார். இப்படி காரில் போயிட்டு இருக்கும்போது தத்தகாரம் போட்டுருவார், டக்குன்னு எழுத சொல்லிடுவார், நான் எழுதிடுவோம். சில நேரங்கள் நம்ம எதுவும் எடுத்துகிட்டு போகலன்னா, என்னங்க நீங்கள் ஏதாவது எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எழுதுறதுக்கு, சார் இல்லை சார் அந்த ஃபோனில் எழுதிடலாம் சார் அப்படின்னு, அப்படியா சரி அந்த தானா சொல்லிடுவார், நாங்கள் எழுதிடுவோம். அப்படிலாம் பிறவி கலைஞனாகவே உண்மை. அவர் ஒரு மகிழ்வுந்தில் கட்டாயம் ஒரு புத்தகம் வச்சுருப்பார், எப்போவுமே ஒரு புத்தகம் வண்டியில் இருக்கும், காரில் இருக்கும், படிச்சுட்டு போவார் வருவார். அப்புறம் எங்ககிட்ட புத்தகம் கொடுத்து படிச்சது என்னன்னு சொல்லுங்க பாரு. இன்னும் ஒரு சுவாரஸ்யம் என்னென்னா, ஒரு கழிவறை இருக்குல்லையா பாத்ரூம், அதில் ஒரு செல்ஃப் படித்து வச்சு அதில் புக்கு வச்சுருப்பாங்க. இந்த கழிவு நீக்கிற நேரத்தை கூட வீணாக்காமல் படிக்கக்கூடிய ஒரு மனிதன். அப்படி ஒரு மனிதனை நீங்கள் வந்து அவ்வளோ விரைவில் பார்த்து உணர முடியாது. அவர் இறந்த இழப்பு வந்து பெரிய இழப்பு. இறுதியாக அவரோட இறுதி காலம், இனிமேல் அவர் இல்லை அப்படிங்கிற அந்த காலங்களை நீங்கள் எப்படி கடந்து போக போகிறீங்க? எத்தனை வருடங்கள் ஆனாலும் அவருடைய ஞாபகங்கள் எல்லாமே கண்டிப்பாக தொடர்ச்சியாக இருக்கும். இருந்தாலும் அதை எப்படி கடந்து போக போகிறீங்க இனி வரும் காலங்களில்? அதான் இனி வரும் காலங்கள் வந்துட்டு அவருடைய நினைவுகள் இல்லாமல் இருக்க போகிறதில்ல. ஆனால் அவருடைய ஆசை வந்து என்னென்னா, நம்ம ஒருத்தனை உருவாக்கின மனிதன் ஒரு நல்ல நிலைமைக்கு போகணுன்ற ஒரு எண்ணம் அவருக்கு உண்டு. நான் அடுத்தடுத்த முயற்சிகள், அடுத்தடுத்த படைப்புகள் மூலமாக என்னை நான் மெருகேற்றி அடுத்த கட்டம் போய் நான் வெற்றி பெறுவது தான் அவருக்கு நான் செய்கிற ஒரு மரியாதையாக நினைக்கிறேன். இந்த பயணத்தில் அவரோட நான் இருந்த பயணத்துக்கான ஒரு அடையாளமும் அதுவாக தான் இருக்கும். அவரோட நம்ம 3 ஆண்டுகள் பயணித்தோம், வாய்ப்பு கிடைத்தது, இயற்கை மூலமாக பிரபஞ்சம் நமக்கு கொடுத்தது. அவர் ஆசைப்பட்டது நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்றது தான். எங்கள் அப்பா அம்மாட்டெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவர்கிட்ட திறமை இருக்குது, பயப்படாதீங்க, வந்துடுவாருன்னு சொல்லி இது பண்ணது. நம்மகிட்ட ஒரு திறமை இருக்கும், அங்கீகரிச்சிரு இல்லையா, அந்த திறமையை அங்கீகரித்த திறமையை நம்ம வெளிப்படுத்தி நம்ம பெரிய ஆள் ஆகிறது அவருடைய ஆசையை நம்ம நிறைவேற்றணுன்றது நம்மளுடைய நோக்கம். ஓகே, ஒரு கவிஞராக, ஒரு கவிதை எழுத்தாளராக அப்படின்ட்டு இருக்கீங்க. அவருக்காக நான் ஒரு லைனை நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு ஏதாவது லைன் இருக்கா? இது முன்னாடியே அவருக்காக எழுதுனது தான். என் அடுத்தடுத்த வெற்றிக்கான அரைப்புள்ளியும் என் மீதான அவநம்பிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளியும் வைத்தவர் இயக்குனர் திரு கே. பாக்கியராஜ் அவர்கள். நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். BCA Cyber Security, AI and ML, BBA Digital Marketing, Fintech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Redis, Chennai.